Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். கடந்த 8ஆம் தேதி இரவு வானகிரி, தரங்கம்பாடி மற்றும் கடலூரை சேர்ந்த மீனவர் என மொத்தம் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தது. இந்நிலையில் வானகிரி மற்றும் தரங்கம்பாடி பகுதிகளில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டார். எஸ்ஐஆர் பணிகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த அதிமுக நிர்வாகிகள் எஸ்ஐஆர் விண்ணப்ப விநியோகத்தில் குறைபாடு இருப்பதாகவும் எஸ்ஐஆர் பணிகளில் எவ்வித அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி வார்டுகளில் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலை நேரில் ஆய்வு செய்தார். வாக்காளர் அதிமுக சார்பில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த பொறுப்பாளர்களிடம் விவரங்களை கேட்டறிந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ அரி தீவிர கண்காணிப்போடு செயல்படவும் அறிவுறுத்தினார். சிவகங்கையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மற்றும் கிராம குழு குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18ஆம் வார்டு பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். மவுண்ட் பிளசன்ட் பகுதி மற்றும் குளத்தம்மன் கோவில் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த புதிய சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனுக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் ஸ்டெல்லா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே தக்கோலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர், மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பணி செய்வது குறித்து கழக அமைப்புச் செயலாளர் திருத்தணி கோ அரி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் நடுவுக்கடலில் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி வானகிரி ஊராட்சியைச் சேர்ந்த ராமையன் என்பவருக்கு சொந்தமான படகில் 12 மீனவர்கள் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி, கடலூர் மாவட்டம் வசானகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் உட்பட 14 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் எனவும், படகில் பழுது ஏற்பட்ட காரணத்தினால் காற்று வேகத்தில் திசை மாறி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்றதால் கடந்த 9ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மேலும், நமது மீனவர்கள் படகில் பழுது ஏற்பட்டுள்ள காரணத்தினால் திசை மாறி இங்கே வந்துவிட்டோம், எங்களுக்கு உதவுங்கள் என கூறியதை இலங்கை கடற்படையினர் மனிதாபிமானமற்ற முறையில் ஒதுக்கி தள்ளி சட்டவிரோதமாக தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் யாராலும் ஏற்க முடியாததாகும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும், இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை திமுக அரசு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
மாலி நாட்டில் பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தை சேர்ந்தோரை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் உள்ள கோப்ரி நகரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த இசக்கி ராஜா, சுரேஷ், பொன்னுத்துறை, புதியவன், பேச்சுமுத்து ஆகிய 5 பேரை உள்நாட்டு பிரச்சினை காரணமாக ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தோரை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு கைதான விவசாயிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சந்தித்து ஆறுதல் கூறினார். வேளாம்பூர், வையூர் ஆகிய பகுதிகளில் பட்டாசு ஆலைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதையறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது மாவட்ட அவைத்தலைவர் முருகன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கரன், மாவட்ட பொருளாளர் திருப்பதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் குறித்த ஆலோசனை மற்றும் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம், பகுதி செயலாளர் சிந்து முருகன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே தக்கோலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர், மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பணி செய்வது குறித்து கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் திமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் கழக துண்டு அணிவித்து சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தார். 5 கிராமம் பேரூர் கழக செயலாளர் ராஜபாண்டி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகேயுள்ள சொக்கன் கொள்ளை கிராமத்தில் புதிய கலையரங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட புதிய கலையரங்க கட்டிடத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக MLAவுமான அருண்மொழிதேவன் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் புவனகிரி அதிமுக MLA அருண்மொழிதேவன் வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கிருஷ்ணாபுரம் பகுதியில் கிராம மக்களின் கோரிக்கையின்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிய காத்திருப்போர் கூடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் புதிய காத்திருப்போர் கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அண்ணா தொழிற்சங்கத்தில் காலியாக உள்ள பொறுப்புகளுக்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான நியமன உத்தரவு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று புதிய நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.